ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்கள் கூட நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனி குடும்பம் தனியாக, அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தனி குடும்பம் வர்றது வந்து அவசியமா, இல்லை வந்து தனி குடும்பத்தினால வர கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவான விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். தனி குடும்பம் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சு விமனாக ஒரு மருமகளாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விமனாக சொல்கிறேன். என்னென்னா, எந்த ஒரு பொண்ணுமே வந்து எடுத்த உடனே கல்யாணம் பண்ண அடுத்த நாளே வந்து நம்ம தனியாக போயிடணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து தனி குடும்பமாக இருக்கவங்க, அதாவது தனி குடும்பம்னு சொல்கிறது செப்ரேட்டாக இருக்காங்கள்ல, ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்கன்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு உமன்ட்டையும் கேட்டு பாருங்கள். நான் வந்து 3 வருஷம் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன், 3 வருஷம் 10 வருஷம் எங்கள் இன்லாஸ் கூட இருந்தேன், ஸோ இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு, அப்போ தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க தனியாக வருவாங்க. அதனால் வந்து அதாவது எந்த ஒரு உமனையும் பார்த்துட்டு டக்குன்னு குடும்பத்தை பிரிச்சிட்டா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு தான் வராங்க, வந்து பிரிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு உமனுக்குமே எந்த அவசியம் கிடையாது. மேபி ஃபியூ மெம்பர்ஸ் அப்படி இருக்கலாம். இப்போ ஒரு 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து மேபி அது அவங்க இந்த மாதிரி பேட் ஹேபிட், அந்த கெட்ட பெண்கள்னு சொல்லுவோம்ல, கெட்டவங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கவங்க அப்படி இருக்கலாம். ஆனால் 99% எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுமே வந்து எல்லா பொண்ணுமே வந்து 1000 கனவுகளோட ஆசைகளோட ஒரு புதுசாக ஒரு உறவு கிடைக்குது, தனியாக ஒரே பொண்ணாக வாழ்ந்துருப்பாங்க, நமக்கு ஒரு நல்ல இல்லாஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்பனைகளோடு தான் வருவாங்க, அந்த ஆசைகளோடு தான் வருவாங்க. ஓகேங்களா? அவங்க வர ஆசைகளுக்கான சூழ்நிலைகளை இல்லாமல் அவங்கள வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்ல, ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் ட்ரீட் பண்ணும்போது அவங்க மனசு நொந்து, ஸோ ரொம்ப நான் தான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு விமனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் டக்குன்னு வந்து தனி குடுத்தனம் எடுக்கவே மாட்டாங்க. ஐயோ, நான் 3 வருஷம் அப்படி படாத கஷ்டப்பட்டேன், நான் ப்ரெக்னென்சி டைமில் இப்படி கஷ்டப்பட்டேன், என்னை இப்படி பண்ணாங்க, எனக்கே நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதான் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வருவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து எந்த ஒரு விமனையும் வந்து அப்படி வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லாதீங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்லாஸ் கூட பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனியாக வந்துட்டிங்கனாலும் சரி, இல்லை வரப்போகிற முடிவில் இருக்கீங்கனாலும் சரி, என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு முடிவில் வெளியில் வரும்போது நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து தயாராவாங்க. நான் அதான் சொல்லுவேன். என்னென்னா, கண்டிப்பாக வந்து 10 பல்லு 10 விதமாக பேசும், 10 வாய் 10 விதமாக பேசும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபினான்சியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். அது வந்து மெயினான விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்லாஸ்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அங்கே போயிட்டு வந்துக்கலாம், அது நார்மலாக பண்ணிக்கலாம். மற்றபடி மறுபடியும் அங்கே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப இவங்க போய் தனியாக இருந்தாங்க, இவங்களால வாழ முடியல, நம்ம ஹெல்ப் இல்லாமல், அதனால் நம்மள்ட்ட மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு வரக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தனியாக போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் குழந்தையோடு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்பிங் ஹேண்ட் யார் கண்டிப்பாக வேணும். நான் வந்து சொல்கிறது வந்து கண்டிப்பாக பச்சை குழந்தைலாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா வேலை நீங்கள் பார்க்க வேண்டியதாக ஒரு வீட்டு வேலை, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிங் ஹேண்ட் ஒரு ஆள் வேணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை, வரமாட்டாங்க அப்படின்னா கூட அக்கம் பக்கம் வந்து நீங்கள் அனுசரித்து வந்து இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம சொந்த பந்தத்தை விட அக்கம் பக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒன்றுனா அவங்க தான் வருவாங்க, அந்த லெவலுக்கு நம்ம வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம மேலே ட்ரஸ்ட் வர மாதிரி நம்ம எஃபர்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குழந்தையில வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே டேக் கேர் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக மட்டும் இல்லை, நம்மளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு சப்போர்ட் அந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நெய்பர்ஸ் கூட இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தனி கொடுத்த வரவங்களுக்கு ரொம்ப நெய்பர்ஹுட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடு பார்க்க போகிறீங்க, இல்லை வீடு வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒத்திக்கு போகிறீங்க, வாடகைக்கு போகிறீங்கனாலும் கண்டிப்பாக நெய்பர்ஹுட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பார்த்து ஏரியாக்குள்ளே போய்க்கோங்க.
அண்ட் இது விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குட்டி இன்கம் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோடு ஸ்டேபிளாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெளில வரும்போதே வந்து நீங்கள் உங்கள் க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்றபோது, இப்போ வெளியில் வந்துட்டீங்க அப்படின்போது அடுத்து வந்து நீங்கள் க்ரோத்தில் தான் இருக்கணும், ஓகேங்களா. இவங்க இங்கேருந்து வந்துட்டாங்க, எப்படி சொல்கிறது, இவங்களால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல இல்லாமல் நம்ம வந்து நல்ல நிலைமையில் வந்து வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரியான மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ தனி கொடுத்துலாம் வந்தாச்சு, ஓகே அப்படின்றபோது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டைம் இங்கே வரும்போதே வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க மாமியார் நிறைய பார்த்துருப்பாங்க, சாப்பாடு அவங்க எடுத்து வச்சுருப்போம், இப்படி இப்படியோ இருந்திருக்கும். அந்த பழக்கத்து இல்லாமல் உங்களுக்குன்னு வந்து ஒர்க்கை வந்து பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துடுங்க. இப்போ தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒர்க்லாம் இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்காக இப்போ நான் துணி துவைச்சி வச்சுருவேன், நீங்கள் கொண்டு போய் காய போட்டு வந்துடுங்க. தண்ணி இல்லையா, நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி இதில் நீங்கள் இது பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் அந்த வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பழக்கிடுங்க. போயிட்டு சரி நம்ம தான் வீட்டில் இருக்கோம்ல, ஹஸ்பண்ட் பார்க்கட்டும், இல்லை நான் ஒய்ஃப் இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி இல்லாமல் பிரிச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்துடுங்க. திடீர்னு ஒருத்தர் மேலே ஒரு சுமையை வச்சிங்கன்னா தாங்க மாட்டாங்க. அதான் அளவான சுமை எப்போவுமே சுமந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த வலி தெரியாது, அது ஒரு சுகமான சுமை மாதிரி இருக்கும். திடீர்னு கொண்டு போய் ஒருத்தர் மேலே பாரத்தை வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கே போயிருக்கலாம், இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி வாக்குவாதங்கள் வந்து நமக்குள்ளே வந்து சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி தனியாக வந்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு பணம் உங்கள் கையில் வந்து புழங்குற மாதிரியான விஷயத்த உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து ரெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ரெண்ட் கொடுக்குறாங்களா, ஓகே, பால் செலவு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ரெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துருங்க, 5 ரூபா மாதம் கொடுத்துருங்க, நான் வந்து பால் செலவு கொடுத்துறேன், காய்கறி வாங்கிக்கிறேன், மளிகை ஜாமான் நான் பார்த்துக்கிறேன், 5 ரூபா எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு மேலே ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களால் வந்து செல்ஃபாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் கையில் உங்களுக்கு காசு புழங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கும். 1 2வது வந்து சிக்கனமாகவும் செலவழிக்க நீங்கள் கற்றுக்குவீங்க. 1 or 2 months வந்து நீங்கள் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வாங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது, பொருட்கள்லாம் சேர்ந்துடும், ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சம் பிடிப்பட ஆரம்பிச்சுக்கும், எங்கே கம்மியாக கிடைக்கும், எங்கே வந்து அதிகமாக விற்கிறாங்க அப்படின்றது பிடிப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 5 ரூபாயில் மினிமம் ஒரு 1000 நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வரணும். திடீர்னு வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிடணும் நம்ம. அதனால வந்து தனியாக இப்போ நீங்கள் போகிறீங்க, டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மெயினான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தனியாக தான் வந்துட்டு இருக்கோம்ல, தனியாக வந்து இருக்கோம் அப்படின்னால இப்போ ஹஸ்பண்ட் காலைல போயிடுவாங்க அப்படின்னா உடனே சாப்பிடாமே இருக்கிறது. நம்ம ஒரு ஆளுக்கு வந்து சமைக்கணுமா, இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம், சாப்பிட்டுட்டு கடைசி எப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். மதியம் லஞ்சுக்கு தானே அப்படி ஏதாவது சாப்பாடை வச்சு தயிர் சாதம் வச்சுக்கலாம். இப்படிலாம் நான்லாம் ரொம்ப டைம் இப்படிலாம் இருந்து கிட்டத்தட்ட 4-5 months வந்து இப்படி தான் சாப்பிடுவேன். சும்மா ஒரு பருப்பு இருக்குல்ல, அப்படி செஞ்சுக்கலாம், சும்மா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வெள்ளை சாப்பாடு போட்டு காய் சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஒரு என்னமோ வந்து ஒரு இது மாதிரி ஹஸ்பண்ட் சாப்பிடல அப்படின்னா நமக்கு எதுவும் செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. நல்லாயிருக்கும். 6 மாதம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டைம் வந்து நல்லா படுத்து தூங்குவோம், ஃபோன் பார்ப்போம், இல்லை ரெஸ்ட் எடுப்போம், தான் பண்ணுவோம். பட் ஆனால் வெயிட் வந்து கண்டமேனிக்கு இருக்கும், சத்து இருக்காது. ஆல்ரெடி நம்ம பேபி பிறந்தப்பயே நம்ம உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், ஹேர் ஃபால் ஆகிருக்குன்றபோது இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வர மாதிரி ஆயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து இது பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுவாங்க, தனியாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லையா சாப்பாடு இருந்துச்சா கொஞ்சம் ஹஸ்பண்ட் போனது மீதி சாப்பாடு இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தனியாக தான் தருவோம், இல்லைன்னு பச்சை குழந்தைங்க தான் நம்ம ஃபீடிங்லேயே போயிடும். அவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம சாப்பாடுன்னு கொடுத்து பழக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கஞ்சி அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி போயிடனா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சரி ஓகேங்க எதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சா அதை அப்படியே தண்ணி ஊற்றி ஊரையை போட்டு பசங்க சாப்பிட்டேன், முட்டையை போட்டு சாப்பிட்டேன், அந்த பேச்சுக்கெலாம் இடமே கிடையாது. ஒருத்தர்னாலும் உங்களோட உயிர் தான். அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் நமக்கு வந்து பிறந்த அந்த சமயத்தில்
சமயத்தில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து கேட்கும், ரொம்ப ரெஸ்ட்டு கேட்கும். ஒரு மன அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் நார்மலாக உங்களுக்கு பிடிச்சதை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸு. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள். நான் பட்ட விஷயங்களையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தனியாக வர போகிறீங்கன்னு தனியாக இப்போ வர மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் வந்து இஎம்ஐயில் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து சில பொருள் தருவாங்க, இல்லை வந்து மாமியார் வீட்டிலேருந்து அவங்க கடமைக்கு சில பொருள் தருவாங்க, இல்லை தராமையே இருக்கட்டும். அப்படின்ற போது எதை இஎம்ஐயில் வாங்கலாம், எது வாங்கக்கூடாது அப்படின்றது பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐயோ இவங்க தனியாக போயிட்டாங்க, நல்லா பரவாயில்லப்பா, ஃப்ரிட்ஜ் என்ன சோபா செட் என்ன நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற பேர் நமக்கு வேணும். ஆனால் அந்த பேர் வந்து நம்ம வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது. நல்லா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு போய் இஎம்ஐயில் போய் எல்லாத்தையும் வாங்கி இப்போ எங்கள் வீட்டிலலாம் சோபா செட்டே கிடையாது, நான் வாங்குகிற ஐடியாலே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இப்போல்லாம் இந்த மாதிரி சோபா டிவி இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா கூட போதும், இஎம்ஐ போட்டு அடுத்த செகண்ட் நம்ம வீட்டில் இருக்கும். ஓகேங்களா? பொருட்கள்லாம் அவ்வளோ வந்து மலிவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நான் ஏன் வாங்கலைன்னா, இது நாங்கள் இருக்கிறது வந்து லீஸ்க்கு இருக்கும். அவங்க வந்து இன்கேஸ் அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலோ இல்லை 2 இயர்ஸ்க்கு எழுதியிருக்கும், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வேறு வீடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது எல்லாம் தூக்கிட்டு சுற்றணும். ஓகேங்களா? அது ஒன்று. அதனால் வந்து இதுவும் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். நம்ம எப்போ ஓன் ஹவுஸ் வாங்குறோமோ அப்போ நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றபோது அதுக்குண்டான தேடல்கள் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும், அதாவது நான் வந்து ரொம்ப நீங்கள் வந்து அதுக்காக எதுவுமே வாங்கக்கூடாது, வீட்டை சும்மா வச்சுக்கிட்டு சோத்தை மட்டும் ஆக்கி சாப்பிட்டுட்டு இருங்க அப்படிலாம் சொல்ல வரல. அவசியம் இல்லை. ஒரு டிவி இருக்கலாம், நார்மலாக நமக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்கும், டிவி இந்த மாதிரியானது வாங்கிக்கலாம். ரொம்ப இந்த அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது சோபாவாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு என்ன டிவி யூனிட், வேறு வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு தேவை இருக்குது, நீட் இருக்குது, எந்த கஷ்டப்படாமல் அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக வந்துட்டு அடுத்தவங்கள கவர் பண்ணணுன்னு எதுவும் வாங்க வேணாம். அது ஒன்று முக்கியமாக நான் சொல்லிக்குவேன். ஏன்னா தனியாக போனோம் அப்படின்றதுனால நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்படி தான் டக்குன்னு வாங்கிக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி நான் இதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்காது. அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தனியாக போகிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா, இது வந்து எத்தனை பேர்னால முடியும்னு எனக்கு தெரியாது. இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு டிப்பாக சொல்கிறேன். ஆனால் எத்தனை பேர்னாலும் இது பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து வாடகை வீட்டுக்கு போகாதீங்க. உங்கள்கிட்ட இன்கேஸ் ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜுவல்லை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து அது ஒரு லீஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் எதாவது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லீஸுக்கு போங்க. ஏன் அப்படின்னா வாடகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 அதாவது 30 நாள் அப்படின்றது ஒரு செகண்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் நமக்கு வாடகை. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களால் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வாடகை வீடு தான் எனக்கு நகையுமே எங்கிட்ட இல்லை சிஸ்டர், என்னால் ஒரு 2 lakhs 3 lakhs, ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் 2-3K வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான வீடு கிடைக்கும். அப்படின்றபோது பரவாயில்ல. ஒவ்வொரு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது மினிமலாக வந்து உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 10 to 15%, அதாவது 10 to 20% வந்து ஒரு வீடு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வந்து டவுன் ஆயிடுவோம். அண்டு அது வந்து நமக்கு வந்து நம்மளோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் ஆகாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மைண்டில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வீடு தேடுங்க. கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒன்ஸ் போகிற வீடை வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் அதே மாதிரி வந்து சுற்றி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து அதாவது சொன்னல பக்கங்க நெய்பர்ட்டையும் வந்து நல்லா பழகி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து ஒரு தனி லைஃப் அப்படின்றது வந்து போகும். அதாவது நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் அனுபவிச்சுட்ருக்க சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தனி குடும்பம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு இந்த விஷயத்தெல்லாம் சரி செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக போங்க. அது வந்து உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் போவீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அண்டு போகும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்குள்ளேயெல்லாம் போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்கள்ல பழமொழி, பூனை
அதாவது பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்ச கதையாயிரும். அதுக்காக தாங்க ஷேர் பண்ணுறேன். மற்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக கன்மையாயிருக்கான்றது எனக்கு தெரியலை. கன்மையாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நான் விட்டு போன ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை சேர்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை படித்து நானும் தெரிஞ்சுக்குவேன். நம்ம வியூவர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபரும் செஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு என்னோடய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை, சி யூ, டேக் கேர். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. தனி குடும்பம் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய 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 ஆல் த பெஸ்ட். அண்ட் கீப் கோயிங் அண்ட் கீப் ட்ராக்கிங்.